வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரோ, டிஆர்டிஓ உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போஸ்ட் ஆஃப் த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். ஸோ கொஸ்டின் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ரூட் ஆஃப் மீன்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஆக்சிஜன் இஸ் கிவன் அட்டாமிக் ஸ்பியர் த ப்ரெஷர் அட் த 0°C இஸ் வந்து மோர் தெனாக இருக்குமா, ஈக்குவலாக இருக்குமா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ரூம் டெம்பரேச்சரில் வந்து வெலாசிட்டி எப்படி இருக்குன்ற கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த லிமிட்டட் ஆஃப் த ரீசொல்யூஷன் ஆஃப் த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அரைஸ் த ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டிஃப்ராக்ஷன் போலரைசேஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே சிங்கிள் வேர்டில் கொஸ்டின், சிங்கிள்ஸ் லைன், ஸ்டாட்டிக் கொஸ்டினாக தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. த டெம்பரேச்சர் தேர்ட் கொஸ்டின், த டெம்பரேச்சர் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஐசோதெர்மல் ப்ராசஸ். அடுத்து வந்து இந்த டெம்பரேச்சர் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி Q, த ஹீட் எனர்ஜி W, the work done is dQ equal to 0. I think ஆல் ஆஃப் த அபோவ் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே வரும். இது ஏன்னா ஒர்க் எனர்ஜி, இது வந்து ஒர்க் டன்னை குறிக்கக்கூடியது, இது ஒர்க் வந்து மொத்தம் டோட்டல் யூனிட், இது டைமை குறிக்கணும்னா ஆல் ஆஃப் தி அபோவ் கூட கொடுக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல்டி லிமிடெட் x² - 100 டிவைட் 2x/100. இங்கே எக்ஸுக்கு இருந்தாலும் 100 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஐ திங்க் 10 இஸ் த ஓகேங்களா. 35வது கொஸ்டின் பாருங்கள். அடுத்து வந்து இஃப் த ரேடியேஷன் இஸ் த எர்த் ரெடியூஸ் த ஆஃப் ஆஃப் த எர்த் டெம்பரேச்சர். அடுத்து இந்த சேட்டலைட் மூவிங் அரௌண்ட் த எர்த் ஸ்பீடு வெஹிகுலர் ரேடியஸ். அடுத்து வந்து இந்த ஃப்ளோரன்சியஸ் த லைன் இஸ் த சோலார் ஸ்பெக்ட்ரம் இஸ் எக்ஸ்பிளைன்டு பை எந்த லா வந்து கேட்குறாங்க, வைன்ஸ் லா. 39th கொஸ்டின் 9th கொஸ்டின் பாருங்கள். இந்த கரோலிஸ் ஃபோர்ஸஸ் ஆன் த எர்த்தஸ் அரைஸ்டு ஃப்ரம் த 14th a particle performing the simple harmonic motion is passing through the mean position as maximum potential energy. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் சில இடத்துல வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பாதியும் இன்டர்வியூவில் பாதியும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு மார்க் வந்து ஃபைனல் இயர்க்கு கட் ஆஃப் கொண்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஒன்றும் மோர் தென் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம சேனலுடைய ரீசெண்ட் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you for watching.